வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கல்வி அறிவு, படிப்பறிவு இல்லாத ஏழை எளிய மக்கள் மோசடிக்காரங்க கிட்ட ஈஸியா ஏமாந்துடுறாங்க. நம்பிக்கையா பேசுற வார்த்தைகள் தான் இவங்களை பிடிக்கிற தூண்டிலா இருக்கு. அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஏதோ நம்ம லோன் எடுத்து நம்ம பிள்ளைங்களை பார்க்கலாம், ஒரு நகை நட்டு வாங்கலாம்னு ஏழைங்க மனசு சந்தோஷத்தோட அந்த பேங்க்ல போட்டுச்சுங்க, பணம் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த கார்டு எல்லாம் கொடுத்துச்சுங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச அடிப்பானு குடிகாரனா இருப்பானு. இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ற குடும்பம்னு எனக்கு தெரியாது. ஒரே குடும்பம், 4 பேர், மாமியார், பொண்ணு, மருமக, புள்ள, இவங்க 4 பேர் சீட்டிங். நம்பிக்கை தர்ற மாதிரி பேசின வார்த்தைகளை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டதா சொல்லி ஆதங்கப்படுற இவங்க சென்னையில ஐசோஸ் ஏரியாக்காரங்க. இவங்க மட்டுமில்ல, திருவல்லிக்கேணியில பெரிய வீதியில குடியிருக்கிற பெண்கள் சிலரை தேடி தனியார் பேங்குகள்ல இருந்து கடன் தவணை தொகையை வசூலிக்கிறவங்க வந்திருக்காங்க. நாங்க எந்த பேங்க்லயும் கடன் வாங்கலைன்னு சொல்லி ஷாக் ஆயிருக்காங்க இவங்க. ஆனா கடன் வசூலிக்க வந்தவங்க விடல. வெவ்வேறு தனியார் பேங்க்ல இருந்து வந்த அவங்க இந்த பெண்கள் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி இருக்கீங்கன்னு லிஸ்ட் போட்டிருக்காங்க. கடந்த சில மாசங்களா தவணையே கட்டல, இனியும் கடன் தொகையை கட்டலைன்னா லீகல் ஆக்ஷன் எடுப்போன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க சொன்ன பேங்குகளுக்கே நேர்ல போய் கேட்டப்போ இவங்களோட ஆதார், ஓட்டர்ஸ் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, கையெழுத்துன்னு எடுத்து காட்டியிருக்காங்க. நாங்க பேங்க்ல கையெழுத்தே போடலைன்னு சொல்லி ஷாக் ஆயிருக்காங்க. கொஞ்சம் ரீகால் பண்ணி யோசிச்ச போதுதான் அதே ஏரியால குடியிருந்த பாலாஜின்னு ஒருத்தரும் அவரோட மாமியார் சுபத்ரா தேவியும் கவர்மெண்ட் வேலை வாங்கி தர்றதாவும் ஈஸியா கடன் வாங்கி தர்றதாவும் சொல்லி டாக்குமெண்ட்டுகளை வாங்கினது நினைவுக்கு வந்திருக்கு. திருவல்லிக்கேணி பெரிய வீதியில குடியிருக்கிற பெண்கள் 30 பேருக்கும் மேல பாலாஜி, சுபத்ரா தேவி கிட்ட தங்களோட டாக்குமெண்ட்டுகளையும் போட்டோவையும் கொடுத்ததோட வெத்து காகிதத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட நேர்ல கேட்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டதா வீட்டு ஓனர் சொல்லியிருக்காரு. கடனை வசூலிக்கிற ஏஜென்ட்டுகள் வந்து போனது தவிர அந்த பெண்கள் சிலருக்கு ஆன்லைன்ல கடன் கொடுக்கிற ஆப்புகள்ல இருந்து எஸ்எம்எஸ்கள் வந்திருக்கு. வாங்கின கடனை கட்ட சொல்லி கேக்குது அந்த எஸ்எம்எஸ்கள். இதெல்லாம் பாலாஜி கிட்டையும் சுபத்ரா தேவி கிட்டையும் டாக்குமெண்ட்டுகள் கொடுத்ததோட விளைவுதான்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. தங்களோட டாக்குமெண்ட்டுகளை தவறா பயன்படுத்தி கடன் வாங்கி மோசடி பண்ணிட்டதா சில பெண்கள் ஐசோஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த சூழல்ல திருவல்லிக்கேணியில பாலாஜியை பார்த்த சில பேர் அவரை சுத்தி வளைச்சு பிடிச்சு ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க. அவர்கிட்ட போலீஸ் விசாரிச்சாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரான பாலாஜி வேலையை விட்டுட்டு அந்த ஏரியா பெண்கள் கிட்ட கவர்மெண்ட் வேலை வாங்கி தர்றதா ப்ராமிஸ் பண்ணி ஆதார் உட்பட டாக்குமெண்ட்டுகளையும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்டுகளை யூஸ் பண்ணி பிரைவேட் பேங்குகள்ல 45 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்காரு. கிரெடிட் கார்டுகளை வாங்கியிருக்காரு. அதை யூஸ் பண்ணிட்டு பணத்தை கட்டாம இருந்திருக்காரு. இது மட்டுமல்லாம ஆன்லைன் லோன் ஆப்புகள்லையும் லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்காரு. இதுக்கெல்லாம் முதல்ல சில மாசங்கள் மட்டும் பணத்தை கட்டிட்டு அப்புறமா வீட்டை காலி பண்ணிட்டு தலைமறைவாயிருக்காரு. அவரோட மாமியார் சுபத்ரா தேவியும் கடன் வாங்கி தர்றதா ஆசை காட்டி அந்த ஏரியா லேடிஸோட டாக்குமெண்ட்டுகளை வாங்கியிருக்காங்க. நான் லோன் மாதிரி வாங்கி தரேன், நீ கஷ்டப்படுற 1 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு, போட்டோலாம் கொடுன்னு சொன்னாங்க. ஆதார் கார்டு, போட்டோ, பேன் கார்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு கொடுத்தேன். கொடுத்தா போட்டோ எடுத்தாங்க, எனக்கு போட்டோலாம் எடுத்தாங்க. 6 மாசத்துல வரும் நிர்மலா அப்படின்னாங்க. 6 மாசம் கழிச்சு நம்ம லோன் வரலையா அப்படின்னு கேட்டேன்.
லோனு வரலம்மா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அமௌண்ட் பெருசா வரல. 1 லட்சமோ 1.5 லட்சமோ வந்துச்சு. எனக்கு உனக்கு கையெழுத்து சரியா போட தெரியல, அதனால 1 லட்சமோ 1.5 லட்சமோ தான் வந்துச்சு. அப்போ உனக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. என் பேர்ல 5 லட்சம் எடுத்துருக்கேன். இப்பதான் தெரியுது. 2 மாசம் பணம் கட்டாத தொட்டி தான் இவ்வளவு நாளுக்கு தெரியல. இப்ப 1 வருஷமா தெரியல. எனக்கு 1 வருஷமா கட்டுறாங்க. HSDD பேங்க், அப்புறம் STDF, அப்புறம் இன்னொரு பேங்க்ல 5 லட்சம் எடுத்திருக்காங்க. இதுல 1.5 லட்சம் எடுத்திருக்காங்க. அப்புறம் இப்பதான் தெரியுது. பேங்க்காரன் வீட்டுக்கு வரும்போது தான் ஒரு 2 மாசமா தான் எங்களுக்கு தெரியுது. பாலாஜியை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. அவர் மேலையும் மாமியார் சுபத்ரா தேவி மேலையும் பண மோசடி, நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. தலைமறைவாக இருக்கிற சுபத்ரா தேவியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.